அப்ப இந்த இரண்டையும் தான் ஒன்றோடொன்று இணைத்து என்ன பண்ணக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீதினா என்னன்ட்டு கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம புரியாம இருக்கும். அதுக்கு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ அத நீதின்னு சொன்னா என்னன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு யாத்திராகமும் 21ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கும் போது 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் 15ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அதிலேயே தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பழைய நீதி இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதிலேயே 23, 24, 25 ஆகிய 3 வசனங்களை நாம வாசிக்கலாம். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மேல அநேக காரியங்களை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. அதை சொல்லிட்டு வரும்போதுதான் இந்த 23வது வசனத்தை இங்க சொல்றாரு. வேற சேதம் உண்டாச்சுன்னா ஜீவனுக்கு ஜீவன், ஜீவன்னா உயிருக்கு உயிர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜீவனுக்கு ஜீவன். அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். அடுத்த வசனம் சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இது வசனம் நமக்கு நல்லாவே புரியும். இது பழைய உடன்படிக்கையின் மூலமாக வருகிற நீதி. இது பழைய வஸ்திரம், இது பழைய நீதி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க நீதின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீதி என்பது தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து நடப்பதையும் தான் இங்க நீதி என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையும் நீதி என்று குறிப்பிடுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதையும் நீதி அப்படின்னு சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். இப்போ இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் போது நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரியும். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தானில ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வராரு. அப்ப அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோர்தான் நதிக்கரைக்கு யோவானை பார்த்து வந்து கொண்டிருக்கும் போது அங்க யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்துக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்குது, இப்பொழுது இடங்கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நமக்கு நல்லா புரியுது. அப்போ நீதி என்பது என்னன்னா தேவனுடைய வார்த்தையும் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதையும் தான் இங்க நீதி என்று வசனம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி நாம தெளிவா புரிந்து கொள்கிறோம். இப்போ பழைய உடன்படிக்கையில என்ன சொன்னாரு, என்ன பழைய வஸ்திரம், பழைய நீதி என்ன சொல்லுகிறதுங்கிறத நம்ம வாசித்தோம். அங்க என்ன சொல்றாரு, ரொம்ப கடினமா இருக்குது. அதாவது ஒரு தகப்பனையாவது தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமா என்ன பண்ணும், கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, காலுக்கு காலு, சூட்டுக்கு சூடு, தழும்புக்கு தழும்பு, பழி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38, 39 இந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 39ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்றார். இங்க அப்படியே அந்த பிரமாணத்தை அப்படியே மாத்துறாரு பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்றேன், உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அரைஞ்சா அவனுக்கு மறு கன்னத்தையும் என்ன பண்ணு, திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பிரமாணத்தை அப்படியே மாத்துறாரு. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கூட தேவனுடைய ஆவி என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, தீமைக்கு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள்.
அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி எஸ்ட்ரீமா ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, எஸ்ட்ரீமான ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை அப்படின்றாரு. இது பாருங்க, அதாவது பழைய ஏற்பாட்டு கற்பனைக்கு முற்றிலும் பொருந்தாத, பழைய ஏற்பாட்டு கற்பனைக்கு எதிரானதா விஷயமா தான் இருக்குது. அங்க என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரனோட ஒரு சகோதரன் நீங்க வழக்காடுவது, இல்ல மற்றவர்களோடு கூட உலகத்தாரோடு கூட நீங்க வழக்காடுவது எவ்விதத்திலும் என்ன பண்ணுது, அது குற்றம். நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இதுக்கு நீங்க யதார்த்தமா சொன்னா நீங்க இதுக்கு சப்ப கட்டெல்லாம் கட்டக்கூடாது. என்னதான் அவங்க மேலேயே மிஸ்டேக்காவே இருக்கட்டும், அவங்க மேலேயே மிஸ்டேக்கா இருந்தாலும் நீங்க யாரு, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்விதத்திலும் நீங்க 1000மே சொல்லுங்க, இன்னொருத்தரோட வழக்காடுவது அது நீங்க எப்படி பார்த்தாலும் தப்பு தான். அதை விட நீங்க ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ள கூடாது, நீங்க ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்க கூடாது? பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லுது பாருங்க, பழைய வஸ்திரம் பழைய நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தீமை செய்ய அவனுக்கு தீமை செய்து, அநியாயம் செய்யறான்னா நீ அவனுக்கு அநியாயம் செய்யு, நஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்காது. ஆனா இந்த புதிய உடன்படிக்கை, புதிய வஸ்திரம், புதிய நீதி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்கள், நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்கள், இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட நீதி. அப்ப இந்த நீதியின்படிதான் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதைத்தான் சொல்லுது, 2 வஸ்திரம் 2 நீதி இருக்குது. இந்த 2த்தையும் இணைத்து இங்க நாம செயல்படுத்த முடியாது, செயல்படுத்த கூடாதுன்றாரு. இப்போ நாம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, முயற்சி செய்ய முடியுமா? நாம் அதையும் செய்வோம், பழைய கற்பனையும் கொண்டு வந்து புதிய கற்பனையும் கொண்டு வந்து செயல்படுத்த முடியுமா? அது எப்படி செயல்படுத்த முடியும்? சாத்தியமே இல்லையே. அங்க ஒருவர் அடிச்சா நாம அவங்களை திருப்பி அடிக்கணும். ஆனா இங்க அவங்க அடிச்சாங்கன்னா, யாராவது அடிச்சா நாம அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு, வார்த்தையில முறுமுறுக்கும் கூடாது, மனதளவுல திட்டவும் கூடாது. அப்போ நம்ம அதை சகித்து கொண்டு போகணும். அப்படின்னா இது பாத்தீங்கன்னா முற்றிலும் 2மே இங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உலகத்துல ஒரு சொல்லுவாங்கல்ல, பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. அது இந்த செயல்பாட்டுக்கு, இங்க எல்லாம் அது செயல்பாட்டுக்கு என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியும். ஏதோ ஒண்ணுதான் செய்யணும். ஒண்ணு அவங்க அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கணும். அப்படி இல்லை என்றால் புதிய வஸ்திரம் புதிய நீதியின்படி நாம் அதை சகித்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிதான் பார்க்கிறோம். ஆனா நாம இங்க என்ன செய்ய முடியும், 2த்தையும் இணைத்து செயல்படுத்த முடியுமா? நாம புதிய ஏற்பாட்டின்படி நாம வந்திருக்கிறோம். ஆகையினால நாம புதிய உடன்படிக்கையின்படிதான் நம்ம செய்யணுங்கிறத நம்ம வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டும் என்பதை நாம என்ன பண்றோம்னா உணர்ந்து கொள்கிறோம். நம்ம பார்க்கலாம், அதைத்தான் இங்க கிறிஸ்து சொல்றாரு, 2த்தையும் என்ன பண்ண முடியாது, இணைத்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனங்களை கூட நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல என்ன செய்யறான்னா, நம்முடைய தேவன் ஆபிரகாமை இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து, வாக்குத்தத்தை கொடுத்து என்ன பண்றாரு, இப்படி அழைக்கிறாரு, இப்படி கூப்பிடுறாரு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனமும் இங்க குறிப்பிடுகிறது. அப்ப பாருங்க, இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் பெரும்பாலான ஊழியக்காரர்களும் இந்த வசனத்தையே பார்த்துட்டு இதையே போக்கஸ் பண்ணி இதுக்கு நேராகவே போய் கொண்டிருக்கிறாங்க. ஊழியக்காரர்களும் இதுக்கு நேராகவே வழிநடத்தி கொண்டிருக்கிறத நாம கண் கூடா பார்க்க முடியும். இன்றைக்கு மிகவும் அதிகரித்து விட்டதை நாம கண் கூடா நாம பார்க்க முடியும். ஆனா இவங்க கேட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது நியாயப்பிரமாண சட்டத்துக்குள்ள வரலையே,
இது நியாயப்பிரமாண சட்டத்துக்கு முன்னாடி தானே சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ இது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப தெரியாமலா இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு? என்ன வார்த்தை சொன்னாரு? அதை வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த வசனத்தை வாசித்தாலே, இந்த வசனத்தை கேட்டாலே அநேகருக்கு பயம் வந்துடும். ஏன்னு சொன்னா, இது ரொம்ப கடினமான உபதேசமாச்சே, இதை எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி பின்பற்றதுன்னு அநேகருக்கு இது பயம் வந்துடும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த மர சிலுவையை கூட சுமப்பதற்கு சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை என்ன பண்ணியிருந்தார்னா, தேவன் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த சிலுவையை சுமப்பதற்கு. அது போல உங்களுடைய சிலுவையை சுமப்பதற்கு கூட பரிசுத்த ஆவி தேற்றரவாளனுங்கிற ஒருவர் மூலமாக உங்களுடைய சிலுவையை சுமக்க வைப்பாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. இதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இதை சாதித்தேன், நான் இந்த சிலுவை சுமந்தேன் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு வருகிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிர்வாணம் எல்லாவற்றையும் எப்படிதான் அதை சகித்தாரு, எப்படிதான் சுமந்தாருன்னா, நான் அதை சுமக்கல, என்னை சுமக்க வைத்தது யாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுடைய ஆவிதான் என்னை இதெல்லாம் செய்ய வைத்தது அப்படின்னு சொல்றாரு. ஆகினால நாம கூட இந்த வசனத்தை கண்டு பயந்துராதீங்க. நம்ம கூட என்ன செய்வாரு? தேற்றரவாளன் என்கிற பரிசுத்தாவின் மூலமாக நம்மளுடைய சுமைகளை சுமக்க கூட அவர் உதவி செய்வார். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பாரம், கவலை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, என் மேல வச்சிருங்க, நான் அதை என்ன பண்றேன்? சுமக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சுமை தாங்கியாகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? இப்போ யாருதான் இந்த சிலுவையை அதிகமாக சுமக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப யாருதான் இந்த வசனத்தின்படி தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த வசனம் யாருக்குதான் அதிகமாக பொருந்தும் அப்படின்னு சொன்னா, என்ன போல உபதேசம் பண்றாங்க பாருங்க ஊழியக்காரங்க, என்ன போல உபதேசம் பண்ற ஊழியக்காரங்களுக்கு தான் இது பொருந்துமே ஒழிய இது சபையாருக்கு அவ்வளவாக இது பொருந்தாது. என்ன போல உபதேசம் பண்ற ஊழியக்காரங்களுக்கு தான் இத முழுவதுமாக சுமக்கணும். அவங்களத்தான் என்ன பண்ணுவாரு? அவங்க மேலதான் இந்த சுமையை தூக்கி வைப்பாரு. அதனாலதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதுல இருக்கிறத வாசித்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அதுல அதுக்கு பதில் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போவோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆபிரகாமை அழைத்ததையும் நம்ம வாசித்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்ததையும் நம்ம வாசித்தோம். ரெண்டையுமே வாசித்தோம். இப்போ ஒன்று பழைய வஸ்திரம் பழைய நீதி, இன்னொன்று புதிய வஸ்திரம் புதிய நீதி. இப்போ இதுல நம்ம யாரை பின்பற்றுறது? இப்ப இங்க ஒரு கேள்வி வருது. இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்பட்ட ஆபிரகாமை நாம போக்கஸ் பண்ணி பின்பற்றி நம்ம வரணுமா, இல்ல இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாரே, அவர் அழைச்சாரு, அவளை பின்பற்றி நம்ம வரணுமா அப்படின்னு இங்க கேள்வி கேட்டா நாம என்ன அதுக்கு பதில் சொல்லணும்? நாம யாரை பின்பற்றி வரணும்? வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியர் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நாம் இன்னைக்கு பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி தான் நாம செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது.
இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, புது உடன்படிக்கை என்று அவர் சொன்னதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். முந்தினதை என்ன பண்ணிட்டாங்களாம்? முந்தினதை பழமையாக்கினார். அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது ஆக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக இருந்தாலும் ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து அதை பழசாக்கிதான் புதிய உடன்படிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம புதிய வஸ்திரமாகிய புதிய உடன்படிக்கை, புதிய நீதியின்படிதான் நாம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் சொல்லுகிறத நாம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்ப பார்க்கணும், நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா அடுத்து உள்ள வசனங்கள் வரிகளில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை துவக்கிறவர் யாராம்? இயேசு கிறிஸ்து. அப்ப விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம இப்ப யாரை நோக்கி பார்க்கணும்னு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை தான் நோக்கி பார்க்கணும்னு சொல்றாரு. நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசு கிறிஸ்து, அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து, நாம் நோக்கி பார்க்க வேண்டியவரும் இயேசு கிறிஸ்து. இப்போ நமக்கு புதிய உடன்படிக்கையில புதிய வஸ்திரம், புதிய நீதிபடி நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறத நாம தெளிவா நம்ம புரிஞ்சு, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நாம எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிறத நம்ம அதை கடைசியா நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வஸ்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம பார்த்துட்டோம். இப்போ கோடி துண்டு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, அதை எப்ப பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். கோடி துண்டு என்பது மரித்தவர்கள் மேல போடக்கூடிய புதிய துணிக்கு பேர் தான் கோடி துண்டு. கோடி துண்டு என்பது மரித்தவர்கள் மேல போடக்கூடியது, அவர்களுக்கு போர்த்தக்கூடிய அந்த புதிய துணிக்கு பேர் தான் கோடி துண்டு. என்னதான் துன்மார்க்கமாக மரித்தவனாக இருந்தாலும், துன்மார்க்கமாக நடந்து பாவத்திலே உழன்று அவர்கள் மரித்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்க மேல என்ன துணி தான் போடுவாங்க? இந்த கோடி துண்டு என்று சொல்லுகிற புதிய வஸ்திரத்தை தான், புதிய துணி தான் போடுவாங்க. இல்ல இல்ல அவன் ரொம்ப கெட்டவன், ரொம்ப பாவம் செய்தவன், அவன் அயோக்கிய, அதனால அவன் மேல என்ன பண்ணக்கூடாது, இந்த கோடி துண்டுங்கிற புதிய வஸ்திரத்தை, புதிய துணியை போடக்கூடாதுன்னு சொல்லி பழசதான் போடணும்னு சொல்லி யாராவது பண்ணுவாங்களா? யாராவது அப்படி செய்வாங்களான்னா நிச்சயமா பண்ண மாட்டாங்க. நிச்சயமா பண்ண மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பாருங்க நம்முடைய வசனம் எவ்வளவு அருமையா பதில் கொடுக்குது அப்படின்னு பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இந்த இடத்துல என்னதான் துன்மார்க்கமாய் நடந்து பாவம் செய்து மரித்தவர்களாக இருந்தாலும் அவங்க மேல ஏன் இந்த பழைய வஸ்திரத்தை, பழைய துணியை போட மாட்டாங்க அப்படின்னா, புதிய வஸ்திரத்தை தான் போடுவாங்க அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்லுகிற வேதம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. அப்போ அவன் செய்த பாவத்துக்கு சம்பளமாகிய மரணத்தை பெற்று விட்டான். அவன் கூலியை வாங்கிட்டான். மரணம்ங்கிற கூலியை வாங்கிட்டான். இப்போ ஒரு தண்டனையை அனுபவித்த ஒருவன், நிறைவேற்றிய ஒருவனை நாம மறுபடியுமே அவனை குற்றவாளியாகவே பார்க்க முடியுமா? குற்றவாளியாகவே அவனை மறுபடியும் பார்க்க முடியுமா? தண்டனையை நிறைவேற்றி முடித்தவனை அவனை குற்றவாளியாகவே நம்ம கருத முடியுமா? அப்படின்னா அவனை நீதிமான் என்றுதான் உலகம் என்ன பண்ணுது, அவன் பாவத்துக்கு கூலியே மரணத்தை பெற்று விட்டான், நீதிமான் என்று அடையாளப்படுத்தும் விதமாக அந்த கோடி துண்டுங்கிற அந்த புதிய வஸ்திரத்தை போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
அப்போ இந்த கோடி துண்டு நம்ம மேல போடப்பட்டிருக்கு. இந்த கோடி துண்டு நம்ம மேல நம் மீது போடப்பட்டுள்ளது. அப்ப எப்ப போட்டாங்க? நம்ம மேல இந்த கோடி துண்டு எப்ப போட்டாங்க? இந்த கோடி துண்டு என்பதனுடைய முக்கியமான அந்த சொல்லுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குதுங்கிறத நாம் இப்ப பாக்குறோம். அப்ப நம்ம மீது கோடி துண்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நாம் என்ன செய்திருக்கணும்? நாம மரித்திருக்கணும். நாம மரித்தாதான் இந்த கோடி துண்டு போடுவாங்க. அப்ப நம்ம மீது கோடி துண்டு போடப்பட்டிருக்குன்னா நாம் எப்ப மரித்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் வேதம் கொடுக்குது பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் உள்ள 3 வசனங்களை வாசிக்கும் போது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த 3 வசனத்திலே நாம மரிச்சோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம அடக்கம் பண்ணப்பட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம மரித்த போது, நாம அடக்கம் பண்ணப்பட்ட போது, நாம மரித்த போது என்ன பண்ணப்பட்டிருக்கு? நம்ம மேல கோடி துண்டு போர்த்தப்பட்டது. அப்ப இந்த வசனத்தின்படி நாம எப்ப மரிச்சோம்னு பார்த்தோம். எப்போ? ஞானஸ்தானம் எடுக்கும்போது தண்ணிக்குள்ள போகும்போது நம்ம என்ன பண்றோம்? நாம மரிக்கிறோம். அந்த மரித்த நிலைமையில நாம் இருக்கும்போது தான் நம்ம மீது அந்த கோடி துண்டுங்கிற புதிய வஸ்திரத்தை போடுறாரு. அப்போ அந்த கோடி துண்டுக்கு என்ன பேர் வேதம் கொடுக்குது அப்படின்னு வாசிக்கும் போது வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப இந்த வஸ்திரத்துக்கு பேரு, இந்த கோடி துண்டுக்கு என்னன்னு வேதம் சொல்லுகிறது? கிறிஸ்து என்று ஒரு பேர் கொடுக்குது. இங்க என்ன சொல்லுதுன்னா, ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவை என்ன பண்ணிக்கொண்டோம்? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள், கிறிஸ்துவை போட்டுக் கொண்டீர்கள். அப்படின்னா இந்த கோடி துண்டுக்கு பேரு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா இன்னொரு வகையில நாம் எப்படி அது புரிஞ்சுக்க முடியும்? கிறிஸ்துவின் நீதியை நாம் தரித்து கொண்டோம். எதை தரித்து கொண்டோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொண்டோம். அப்ப சொன்னாரு பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டு வஸ்திரத்துல இருந்தத அதை நீக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அநேக வசனங்களை எழுதி கொடுத்தாரு பாருங்க. அதுதான் அவருடைய நீதி, புதிய நீதி. இப்ப இந்த நீதியை நாம என்ன செய்யறோம்னா, மரித்த பிற்பாடு இந்த நீதியை நாம தரித்து கொள்ளுகிறோம். இதைத்தான் நாம கோடி துண்டை தரித்து கொண்டோம், வஸ்திரத்தை போட்டுக் கொண்டோம் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த நீதி யாருக்கு கொடுக்கப்படுகிறது, எப்ப போடப்படுகிறதுன்னு சொன்னா, ஒருவர் பாவத்துக்கு மரிச்சாதான் அவங்க மேல இந்த கோடி துண்டுங்கிற கிறிஸ்துவின் நீதியை போர்த்த முடியுமே ஒழிய, அப்படி ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு, அப்படி மரிக்காதவர்கள் மேல இந்த கிறிஸ்துவ நீதி, இந்த கோடி துண்டு போடுவது கிடையாது அப்படிங்கிறத நாம இங்க தெளிவா நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த கிறிஸ்துவ நீதிக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, புதிய வஸ்திரம், புதிய நீதி. இது புதிய உடன்படிக்கையின் மூலமாக வருகிறது. இது நாம் கடைபிடிக்க வேண்டிய நீதி அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ இப்ப இந்த கோடி துண்டுங்கிற வார்த்தை அதை நாம சாதாரணமா கடந்துட்டு போக முடியாது. அந்த கோடி துண்டுங்கிறதுல இவ்வளவு விஷயத்தை வச்சுதான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நாம எல்லாம் இந்த ஆங்கில வேதாகமத்துல இருக்கிற மாதிரி மற்ற வேதாகமத்துல, தமிழ் வேதாகத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. புதிய வஸ்திரம்னு இருக்கு. இப்ப நம்ம புதிய வஸ்திரம்னு அந்த இடத்துல நம்ம எழுதப்பட்டிருந்ததுன்னா, புதிய வஸ்திரத்துக்குன்னு ஒரு தனித்துவமே கிடையாது. இந்த வஸ்திரத்தை யார் வேணா போடுறாங்க. புதிய வஸ்திரம்னா எல்லாமே புதுசா இருக்கிறது, எல்லாமே புதிய வஸ்திரம். ஆனா ஒரு ஜவுளி கடையில போனா அது எல்லாமே புதிய வஸ்திரம். நாம ஜவுளி கடையில போயிட்டு இது எல்லாமே எவ்வளவு கோடி துண்டு இருக்குன்னா நம்ம சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அப்போ கோடி துண்டுங்கிற வார்த்தை எங்கதான் பயன்படுத்த முடியும், எப்பதான் பயன்படுத்த முடியும்னா இந்த இடத்துலதான் பயன்படுத்த முடியும். அப்போ அந்த கோடி துண்டுங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது அந்த வசனத்தை. அதனாலதான் சொன்னோம், இந்த மொழிபெயர்ப்பு தான் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
புதிய வஸ்திரம்னு சொன்னா அதனுடைய நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த வஸ்திரத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இருக்கு 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதுல என்ன சொல்றார் யூதானா, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து. இந்த வஸ்திரத்துக்கு, இந்த புதிய வஸ்திரத்துக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்காகத்தான் இந்த வஸ்திரம் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாரு. என்ன வேலை இருக்குதான்? நாம சிலரையாவது அக்கினில் இருந்து இழுக்கணுமா, அவங்கள தூக்கி விடணுமா, அவங்கள அதுல இருந்து காப்பாத்தணும்னு சொல்றாரு. இப்போ அது எது அக்கினி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அநேகர் என்ன பண்றாங்க, சங்கீதத்துல தாவீது சொல்லும் போதும் கூட என்ன சொல்வார் அப்படின்னா, ஆட்டு மந்தையை போல பாதாளத்துல கிடத்தப்படுகிறார்கள், எல்லாரும் அந்த மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள், அந்த பாதாளம் என்கிற குழியில விழுந்துட்டு இருக்கிறாங்க, அந்த நரகம் என்கிற குழியில விழுந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கள தூக்கி எடுக்கணும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது, நான் அதுல இருந்து தூக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துக்கு கூட பேரும் கூட ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்பிட்டுன்னு அப்படி பேர் இருக்கு. புல்பிட்டுனா தெரியும், இங்கிலீஷ்ல பிட்டுனா குழி, புல்லுனா தூக்குறது இழுக்கிறதுன்னு தெரியும். இப்ப இங்க நின்று பேசுற இந்த பிரசங்க பீடத்துக்கு முன்னாடி நின்று பேசுற இந்த பகுதிக்கு ஏரியா கூட ஒரு புல்பிட்டுன்னு ஒரு வார்த்தை கூட இருக்கு. அது என்னன்னா நமக்கு தெரியும், பிட்டுனா குழி, புல்லுனா இழுக்கிறது தூக்குறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன வேலையை நான் செய்கிறேன், இப்போ அநேகர் என்ன வேலை சபையில இருந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னா, மரணத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக, அந்த நரகத்துக்கு அக்கினிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவங்களை தூக்கி எடுப்பதற்கு, நித்திய ஜீவனுக்கு நேராக எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான் இந்த இடத்துல நிக்கிறோம். அப்ப இந்த இடம் குழியில இருக்கிறவங்களை தூக்கி எடுக்கிற இடம். அதற்காக கொடுக்கப்பட்டதா இப்ப பேசிக்கொண்டிருக்கிற இந்த நீதி எல்லாம். அப்ப இதுக்கு இவ்வளவு பெரிய வேலை இருக்கு, நம்ம எல்லாமே எளிதாக கடந்து போய் விட முடியாது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன சொல்றாரு, சிலரையாவது நம்ம என்ன பண்ணணும், அக்கினிலிருந்து இழுக்கணும், அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வேலை இந்த புதிய வஸ்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம உலக வழக்கத்தின்படி யதார்த்தமா நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் தெரியாம ஒரு குழியில விழுந்துடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு கிணத்துல விழுந்துடுறாங்க, இல்லைன்னா அது ஒரு பெரிய குழியில விழுந்துடுறாங்க, கொஞ்சம் ஆழமா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த குழியில விழுந்தவங்கள அந்த வழியில வர்றவங்க யாராவது ஒரு பார்த்து அவங்கள தூக்கணும்னா எப்படி தூக்குவாங்க? இப்ப அவங்க வரும்போதே எப்படி வருவாங்க? யாராவது கீழே விழுவாங்க, நாம அதுக்கு ஏத்த உபகரணங்களை கயிறு எல்லாமே கொண்டு போலான்னா வருவாங்க? அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. அவங்களே ஏதாச்சியா வரும்போது என்ன பண்றாங்க, குழியில விழுறாங்க. நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தா தெரியும், அந்த கிணறுகள் தரையோட தரையா இருக்கும். சில இடத்துல அப்படிதான் பாக்குறோம். இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம் போருக்குள்ள விழுந்துடுறாங்கன்னு பாக்குறோம். அப்போ இப்போ ஒருத்தர் தெரியாம அந்த தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, இல்ல ஒரு ஆழமான குழியில விழுந்துட்டாங்கன்னா, இப்ப அவங்களை எப்படி தூக்குறது, அவங்களை எப்படி காப்பாத்துறது, ஒரு கேள்வி வரும் இல்ல. அப்ப அந்த இடத்துல என்ன யோசனை வரும் அப்படின்னா, அந்த குழியில விழுந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆணா இருந்தா அவங்க தங்களுடைய வேட்டியை கொடுப்பாங்க, இங்க காப்பாற்ற முயற்சிக்கிறவர் என்ன செய்யலாம், அவரு தன்னுடைய வேட்டியை அவுத்து கொடுத்து 2 பேருமே என்ன பண்ண, அதை கட்டி அதன் மூலமாக அவரை தூக்கலாம், அவரை காப்பாற்றலாம். இதே ஒரு பெண்ணா இருந்தா அவங்க கிட்ட இருக்கிற சேலையை கொடுப்பாங்க, இவங்க தங்களுடைய சேலையை என்ன பண்ணலாம் போட்டு 2 பேருமே கட்டி என்ன பண்ணலாம், தூக்கலாம். இப்ப இல்ல அப்படின்னு சொன்னா, இங்க தூக்குறவங்க கூட ஒருத்தரோ 2 பேரோ இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க தங்களுடைய வஸ்திரங்களை அவிழ்த்து அதை கழட்டி கொடுத்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், 2ஆக 3ஆக அதை ஜாயிண்ட் பண்ணி இணைத்து அந்த வஸ்திரத்தை கீழே போட்டு அந்த வஸ்திரத்தின் மூலமா அந்த நபரை என்ன பண்ணணும், தூக்கி காப்பாத்தலாம். இப்படி தூக்கி அவரை காப்பாற்றும் போது ஒரு வஸ்திரம் புதுசா இருந்து இன்னொரு வஸ்திரம் பழசா இருந்துன்னா அவரை தூக்க முடியுமா? இந்த புது வஸ்திரம் அந்த பழைய வஸ்திரம் அந்த புது வஸ்திரத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னா ஈடு கொடுக்காது. ஏன்னா அது மக்கி போனதுனால அது தூக்கும் போது என்ன பண்ணும், ஒரு அது சவுண்டோட அது கிழியும். அது கிழியறது கூட எப்படி கிழியும் பாருங்க,
அது கிழியும் போது ஒரு ஓட்டையா வருமானா அது வரி வரியா கிழியும். அததான் இங்க சொல்றாரு பீறல் அப்படின்றார். பீறல்னா நமக்கு நல்லா தெரியும், எல்லாவற்றுக்குமே ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போ அங்க பீறல் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ புதிய வஸ்திரம் இருந்தாதான் அவரையும் தூக்க முடியும். அதுலயே ஒன்று புதிய வஸ்திரமா இருந்து இன்னொன்று பழைய வஸ்திரத்தை நீங்க போட்டு தூக்கணும்னா அந்த வஸ்திரம் என்ன பண்ணும், கிழிஞ்சிரும். அந்த நபரை குழியிலிருந்து தூக்க முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் ஒரு புதிய வஸ்திரத்தோட பழைய உலக பிரகாரமா இருந்தா கூட புதிய வஸ்திரத்தோட இதை வச்சு என்ன பண்ணி இணைச்சு அதை தூக்க முடியாது. இது யதார்த்தத்துல பாக்குறோம். வசனத்தின்படி நம்ம எப்படி அது உதாரணத்துக்கு நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் நாம வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 15ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை உள்ள வசனங்களை நாம வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிக்கிறதும் அவசியம் என்றார்கள். 6ஆம் வசனம், அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். 7ஆம் வசனத்துல மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல இந்த 3 வசனம் வாசித்தோம். இந்த 15ஆம் அதிகாரத்துல 1லிருந்து கடைசி வர வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். இங்க என்ன சம்பவிக்குது, நீங்க வேதத்தை திறந்து நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா இவங்க எல்லாம் வெளியில ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை அங்க வெளியில ஏற்படுது. எப்படின்னு சொன்னா, இப்போ யூதர்களும் என்ன செய்யறாங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்த யூதர்களும் என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துவுக்குள்ள வர்றதை பாக்குறோம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ புதுசாக வந்த ரட்சிக்கப்பட்ட புறஜாதியார் இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களும் ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் போதாது, இதை கடைபிடிச்சா மட்டும் போதாது, அங்க மோசே சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணத்தில் சொன்ன மாதிரி அவங்க விருத்த சேதனமும் பண்ணணும். நியாயப்பிரமாணத்துல கற்பிக்கப்பட்டது நாம அவங்களுக்கு சொல்லி உபதேசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ இங்க வரும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. ஊழியமே தடைபட்டு நின்று போச்சு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சகோதரன் கூட வராரு, இங்க பேதுருகிட்ட வராரு. ஏன்னா அவங்கதான் மூப்பர்கள், அவங்க கிட்ட வராரு. இங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி எல்லாருமே உட்கார்ந்து கூடி பேசுறாங்க. இப்படி கூடி பேசும்போது இந்த இடத்துல பரிசேயர் என்ன சொல்றாங்க, இந்த பரிசேயர் என்ன பண்றாங்கன்னா இவங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள வராங்க. அப்படி வந்தவங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, புறஜாதிகளும் என்ன செய்யணும், அவங்க விருத்த சேதனம் பண்ணணும், மோசே கற்பித்தது மாதிரி அந்த நியாயப்பிரமாண கற்பனைகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் இங்க சொல்லுது. அப்படி சொல்லும் போது இங்க என்ன ஆயிடுச்சுங்களா, பெரிய மிகுந்த தர்க்கம் உண்டாயிடுச்சு. மிகுந்த தர்க்கம் உண்டாகி வாக்குவாதமாகி அங்க ஒரு பெரிய பிரச்சனையா நடந்துருச்சு அப்படின்னு பாக்குறோம். பிரச்சனையா நடந்துச்சு பாருங்க. சாதாரணமாவே பேசும்போதே இந்த ஒரு 2க்குமே ஒத்து வரல. அங்க பரிசேயர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பரிசேயருக்கு இந்த புதிய வஸ்திரத்தினுடைய பயன்பாடும் பழைய வஸ்திரத்தினுடைய பயன்பாடும் அவங்களுக்கே புரியல, தெரியல. அதனால என்ன செய்யறாங்கன்னா 2த்தையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் கேட்ட நமக்கு நல்லா தெரியும், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, 2த்தையும் இணைக்க முடியாதுன்னு. ஆனா அன்றைக்கு இருந்த அவங்களுக்கு என்ன பண்ணல, அது தெரியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி அங்க பிரச்சனை வரும்போது கடைசியில எல்லாரும் என்ன பண்ற, முதல்ல பேதுரு எழுந்து பேசுறாரு, அதுக்கப்புறம் யாக்கோபு எழுந்து பேசுறாரு. அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு முடிவுக்கு வராங்க. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது யாராலுமே சுமக்க முடியாத ஒரு பெரிய நுகத்தடி, அதையே மறுபடியுமே சீசர் கழுத்துல இவங்க மேல நம்ம சுமத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன நாம இந்த புதிய உடன்படிக்கையின்படி புதிய நீதியின்படி நம்ம செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அப்படி அந்த புதிய கற்பனைகளை கை கொள்வதற்கு சபைகளுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதன்படிதான் நிம்மதியாக அந்த ஊழியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா புதிய உடன்படிக்கையின்படி நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நாமும் அதன்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பண்ணி கொண்டிருக்கிறோம் புதிய வஸ்திரத்தின்படி. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கல்ல, அப்ப ஏன் இணைக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படிங்கறதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு. அங்க என்ன சொன்னாரு,
கிழியும். அது என்ன ஆகும்? அதனோட இணைச்சு என்ன பண்ணும்? புதிய வஸ்திரம் பழைய வஸ்திரத்தை கிழிக்கும். அப்படிங்கும்போது வஸ்திரம் கிழிஞ்சு அதை நம்ம பயன்படுத்த முடியுமா? அது பயன்படுத்த முடியாது. இது கிழிஞ்சு போச்சு, இது ஆகாது சொல்லி தூக்கி போடுவோம். அப்போ ரெண்டுத்தையும் நாம பயன்படுத்தணும். இந்த மாதிரி குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். அதே நேரத்துல தேவனுடைய நீதியை நாம நிறைவேற்ற முடியுமானா தேவனுடைய நீதியையும் நாம நிறைவேற்ற முடியாது. அது பயன்படாம போயிடும், யூஸ்லெஸ் ஆயிரும். ஆகையினாலதான் சொன்னாரு ரெண்டுத்தையும் என்ன பண்ணக்கூடாது, இணைக்க கூடாது. அதை நம்ம பார்த்தோம். இது வஸ்திரத்துல ஒட்டு போட்ட விஷயம் அல்ல. ஒரு சகோதரிகள் ஜாக்கெட்ல ஓட்டையில அடைக்கிற விஷயம் அல்ல. இது புதிய வஸ்திரம், புதிய நீதி, ஒன்றோடொன்று இணைத்து குழியில் இருக்கிறவங்கள தூக்குவது. அதை நம்ம நல்லா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இந்த வஸ்திரத்தின் மூலமாக, இந்த புதிய நீதியின்படி நாம அநேகர் என்ன பண்ணணும், தூக்கி இழுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்க இப்படிதான் என்ன செய்யுதுன்னா, தர்க்கம் உண்டானது. ஆகையினால புதுசையும் பழசையும் சேர்த்து இணைத்து செயல்படக்கூடாது. அப்படி செயல்படுத்தும் போது எங்க ஒரு பிரச்சனை வந்தாயிருச்சுன்னு சொல்லி நாம உதாரணத்துக்கு தெளிவாக எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். இப்போ அப்படின்னா நாம பழைய ஏற்பாட்டை நாம எப்படி அணுகணும், பழைய ஏற்பாட்டை நாம எப்படி அணுகலாம் அப்படின்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் அதுக்கு நமக்கு பதில் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. அப்ப ரோமர் 15:4 வாசிக்கும் போது நமக்கு பதில் கொடுக்குது பாருங்க. முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம், முன்பு எழுதப்பட்டது எப்போ? இந்த புதிய உடன்படிக்கைக்கு, இந்த புதிய வஸ்திரம், புதிய நீதிக்கு முன்பாக எழுதப்பட்டது எல்லாமே எப்படி இருக்கான்? அது நமக்கு ஒரு போதனையாக இருக்குது. போதனைன்னா நமக்கு தெரியும், அதுல ஒரு பாடம் இருக்கு, அதுல நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. ஒரு பாடத்துக்காக, ஒரு படிப்பினைக்காக நாம அதை என்ன பண்ணலாம், அதை பார்க்கலாம், அணுகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட அதை வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இது திருஷ்டாந்தம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அதெல்லாமே நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது. ஒரு முன் உதாரணம். அதெல்லாமே நம்ம மேல உள்ள வசனத்தை வாசிக்கும் போது அதுல பாடம், ஒரு படிப்பினை, எச்சரிப்புன்னு சொன்னோம். அதே போலதான் இந்த வசனமும். அது முன்பு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் அதெல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, அதுல ஒரு நமக்கு எச்சரிப்பு இருக்கிறது. என்ன எச்சரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களையும் எங்க கொண்டு வந்தாரு, கானானுக்கு போகணும்னு கொண்டு வரும்போது வேத வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காம அவங்க என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, அவரை பரீட்சை பார்த்தாங்க. அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே அவங்க அந்த இடத்துக்கு போகல, அவங்க வழி விலகி போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அப்ப இதை பார்த்து நாம இன்றைக்கு புதிய உடன்படிக்கை, புதிய நீதியை நாம கை கொள்ளுகிறவங்க நமக்கு இதெல்லாம் முன் உதாரணம். பாருங்க, இவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க, அதனால இவங்க என்ன பண்ணல, இங்க இந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. நீங்க இவங்களை பார்த்து நீங்க எச்சரிக்கையா இருந்து விழுந்து போகாம இருங்க. நீங்க எங்க போகணும், பரம கானான் என்று சொல்லக்கூடிய அந்த பரலோகத்துக்கு நீங்க போகணும். அப்படின்னா இவங்களை பார்த்து, இவங்க உங்களுக்கு முன்னுதாரணமா நாங்க வச்சிருக்கிறோம், இவங்களெல்லாம் உங்களை எச்சரிக்கை விதமாக இவங்களை வேதம் வச்சிருக்கிறது. நாம இப்படித்தான் என்ன செய்யணும், பழைய ஏற்பாட்டை பார்க்கணும், அணுகணும். அப்ப பழைய ஏற்பாட்டை எப்படி பார்க்கணும், புதிய ஏற்பாட்டை எப்படி, எதை கை கொள்ளணும் அப்படின்னு நாம புதிய உடன்படிக்கை என்பதுதான் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ இவ்வளவு நேரம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அப்போ இதைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துல சொல்றாரு, கோடி துண்டோட பழைய வஸ்திரத்தை இணைக்க கூடாது, இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமா கிழிக்கும், பீறலும் உண்டாகும் அப்படின்ட்டாரு. அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவா நாம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நாம 2 வஸ்திரத்தையும் சேர்த்து நம்ம இணைத்து செயல்பட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அநேகர் என்ன பண்றாங்க, அநேக கிறிஸ்தவங்கள் இதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயத்தையும் எடுத்துக்கொள்வது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயத்தையும் என்ன பண்றாங்க, எடுத்துக்கொள்றாங்க.
புதிய ஏற்பாட்டுல வரும்போது என்ன சொல்லிட்டாரு? அங்க ஆபிரகாமை பின்பற்றினா ஆபிரகாமுக்கு 3 மனைவி இருந்தாங்க. அவர் 3 திருமணம் பண்ணாரு. அப்ப தாவீதை எடுத்துக்கொள்ளும் போது அவர் அதிகமான பேரை திருமணம் பண்ணாரு, பெண்களை வைத்திருந்தாரு, திருமணம் பண்ணாரு, தவறு பண்ணாரு. அப்புறம் சாலமோனை பார்க்கும்போது அவரு நிறைய பேர் என்ன பண்ணாரு, நூற்றுக்கணக்கான பெண்களை திருமணம் பண்ணாரு. இப்ப ஆபிரகாமே உதாரணமா எடுத்துட்டா, ஆபிரகாம் 3 பெண்களை திருமணம் பண்ண மாதிரி புதிய உடன்படிக்கையில பண்ண முடியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரிதான் இங்க முடிவு பண்ணி. அப்ப புதிய வஸ்திரம்ங்கிறது வேற. அப்போ நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, நாம பழைய உடன்படிக்கை இங்க சேர்த்து நம்ம கலந்து போதிக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் கலந்து போதிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல புதிய உடன்படிக்கையில நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னா, இந்த புதிய உடன்படிக்கையில தான் 100க்கு 100 உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா உங்களுக்கு கை கெட்டிச்சு வாய் கேட்டல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத சரியான முறையில என்ன பண்ணல, அணுகல. இப்ப இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாய்மாலமான விஷயத்துல உங்களை போஷித்து உங்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே ஒழிய உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் வரல. இந்த புதிய ஏற்பாட்டு கற்பனையில உடன்படிக்கை இந்த நீதியை கை கொள்ளும் போது உங்களுக்கு தடை பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிச்சயமாக வந்து சேரும் என்பது புதிய ஏற்பாட்டுல தெளிவா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம வரும் காலங்களிலே நம்ம பார்க்கலாம். அப்ப இது வரைக்கும் நாம பழசையும் புதுசையும் இணைத்து செயல்பட்டு இருந்தோம்னா, இனிமேலாவது பழசை தனியா வச்சு அதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கலாம். புதுசை எப்படி, புதிய நீதி தான் நம்ம கடைபிடிக்கணுங்கிறத உணர்ந்து அதன்படி நாம் என்ன பண்ணுவோம், செய்வதற்கும் வாழ்வதற்கும் நாம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுல நிறைய வேத வசனத்தை எப்படி படிக்கணும், எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு வசனத்தை எல்லாம் எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இந்த வசனத்துடைய அர்த்தத்தை என்ன பண்ணிட்டோம்னா உங்களுக்கு விளக்கி காண்பிச்சிட்டோம். இப்ப நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கூட கொடுக்கலாம். என்ன ஹோம்ஒர்க்னா, இதுல அடுத்த வசனம் இருக்கு. அடுத்த வசனத்தை என்ன சொல்லுவாருன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும் என்று சொல்றார். மேலே உள்ள வசனத்தை சொன்னார், அதனுடைய விளக்கத்தை தான் நாம பார்த்தோம். அதை தொடர்ந்து வருகிற ஓமை தான் இந்த ஓமையும். இதுல என்ன சொல்றாருன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம வசனத்தை எப்படி படிக்கணும், என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த வசனத்தை, இந்த ஃபார்முலாவை, மெத்தடை பயன்படுத்தி ஓமையின் ரகசியம் என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்கிறோம். இல்லை என்று சொன்னா பின்னாட்களிலே அது சமயம் கிடைக்கும் போது தொடர்ந்து வரக்கூடிய பாடத்துல நாம இதனுடைய விளக்கமும் என்னவென்று சொல்லி நாம பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.